ஆரம்பத்துல நம்ம ஒரு 11 பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த 11 பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம 12 பார்த்திருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடியும். ஆனா நம்மளோட மைண்ட் அவேரா இல்லாதனால அது வந்து ஏஞ்சல் நம்பர்னு தெரியாதனால அதை நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுருக்கோம். இப்ப அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதிகமா அதை வந்து நோட் பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு டாக் எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒரு பி ஒரு 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 டாக்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டாக். சடனா அதை வந்து நீங்க வந்து ஒரு போன்லயோ வால்பேப்பர்ல பாக்குறீங்க. எந்திரிச்சோடனே ஒரு வால்பேப்பர்ல பாக்குறீங்க. இப்ப உங்களோட மைண்ட் என்ன ஆகும்னா அந்த டாக் மேல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடும். ஓ, இந்த டாக் அப்படின்னு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க. அது ரோட்ல நடந்து போயிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பர்சன் அந்த டாக வாக்கிங் கூட்டு வந்துட்டு இருப்பாங்க. நீங்க பாப்பீங்க, நம்ம காலையில வால்பேப்பர்ல பார்த்த அந்த டாக் தானே இது. இப்ப நான் காலையில தான் பார்த்தேன். ஆனா இப்ப அப்படியே நடந்திருக்கே. இப்ப நான் தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் போல. அந்த மாதிரி சம்திங் அப்படியே ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அந்த டாக் டெய்லி வந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த டாக் பர்டிகுலரான ஒரு விஷயத்துல நம்ம அதுல அவேர்னஸ் கொண்டு வந்தனால அந்த டாக் வந்து நம்மளோட கண்ணுக்கு கான்சியஸா நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணும். ஆனா அது பெருசா கண்டுக்காது. இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னா, அதுல நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த டாக்க வந்து நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க காலையில அந்த டாக பார்த்தனால, சப்கான்ஷியஸ்ல இருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்திருக்கீங்க. அது அவேர்னஸ் வந்துட்டனால, நான் காலையில நெனச்சா அந்த டாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த டாக் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதே மாரி தான் சைன்லாம் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த சைன் எல்லாமே என்ன ஆகும்னா வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த சைன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப அந்த சைன் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைனை வந்து நம்ம யாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சைன் வருதா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காமனான ஒரு அர்த்தம். இப்போ 11 நான் பார்த்தேன். ஓகே, காமனான அர்த்தம் வந்து நம்ம பாசிட்டிவா மாறிட்டு இருக்கோம். அலைன்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? இப்போ அலைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. நமக்கு வேணுன்ற விஷயம் இருக்கு. ரிலேஷன்ஷிப், மணி, ட்ரீம், ஜாப், மெட்டீரியல் திங்ஸ் இது எல்லாமே இருக்கு. இப்போ இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நம்ம அலைன்மெண்ட்டுக்கு வரணும். அலைன்மெண்ட்னா எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகும். அந்த வைப்ரேஷன் மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன? திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீவ், நம்மளோட இமேஜினேஷன், செல்ஃப் டாக், நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், இவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 8 விஷயமும் ஒரே மாதிரி இருக்கணும். பாசிட்டிவா இருக்கணும். அப்ப இந்த 8 விஷயமும் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இதுதான் அலைன்மெண்ட். ஆனா மெஜாரிட்டி இது 8மே பாசிட்டிவா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அது இன்னும் இல்லை அப்படின்ற ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு இருக்கும். இது நம்மளோட இமேஜினேஷன் ஒருவேளை அது கிடைக்கலன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அப்போ இதுல எல்லாமே அலைன்மெண்ட்ல இருந்தாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். இந்த கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அந்த மாஸ்டர் கிளாஸ்ல வந்து நான் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா? மாஸ்டர் கிளாஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ஹேக்ஸ். இதுக்கு முன்னாடி லைவ் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாஸ்டர் கிளாஸும் அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட திங்கிங், ஃபீலிங், எமோஷன், பிலீவ் எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும். எப்போ அது அலைன்மெண்ட்டுக்கு வருதோ அப்போ வந்து நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு தான் அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அது போக நம்ம கான்சியஸா இருக்கணும். நான் ஏன் கான்சியஸா இருக்கணும்? அப்புறம் நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணும். ஓகே, ஏன் நம்ம ப்ரெசென்ட்ல இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சைன் இருக்கு இல்லையா? ஓகே, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 11 அலைனான நம்பர். 11 ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது ஓ, நான் இது 11 நான் பார்க்குறேன். அப்போ நம்ம பாசிட்டிவா மாறிட்டு இருக்கோம் போல, இதுதான் அர்த்தம். ஏன்னா நம்ம அலைனா மாறிட்டு இருக்கோம். அதுல அலைன் நம்பர் தெரியுது. ஓ, அப்ப நம்ம பாசிட்டிவா பார்த்து மாறிக்கிட்டு இருக்கோம். 12 வரை ஓ, நம்ம பாசிட்டிவா மாறிட்டு இருக்கோம். அப்போ திங்கிங்கும் பாசிட்டிவா மாறுது, ஃபீலிங்கும் பாசிட்டிவா மாறுது, எமோஷனும் பாசிட்டிவா மாறுது, இமேஜினேஷன், செல்ஃப் டாக் எல்லாமே முன்னாடி இருந்ததை விட இப்ப பாசிட்டிவா மாறுது. ஆனா கம்ப்ளீட்டா மாறிடுச்சான்னு கேட்டா இல்ல, மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப 111 பார்த்தாலும் சரி, 222 பார்த்தாலும் சரி, 333 பார்த்தாலும் சரி, 444, 555 என்ன பார்த்தாலும் சரி, முன்னாடியை விட இப்போ நம்ம பாசிட்டிவா மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த விஷயம், இந்த சைனை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுல பெருசா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது.